ஹாய் ஹாய்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒன் பாட் ரச சாதம் தான் செய்ய போகிறேன். நம்ம தனியாக ரசம் வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒன் பாட் ரச சாதம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். மதியம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். 3/4 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அது கூடயே 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்து இதை நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும், சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அது கூட 4 பல் இடித்த பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 கொத்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சாம்பார் தூளும் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம எந்த கிளாஸால் மெஷர் பண்ணமோ அதே கிளாஸால் புளி தண்ணியோடு சேர்த்து 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறையா சேர்க்கும் போது தான் சாதம் நல்லா தளன்னு இருக்கும். கொதிக்கும் போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு சிம்மிலேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி கரண்டியெல்லாம் நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி போட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான ரச சாதம் ரெடி. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.